ஆனவங்க எல்லாருடைய விருப்பப்படி சீக்கிரமாக தம்பிகளுக்கு கல்யாணம் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அந்த அம்மாவாக உங்களை எல்லாரையும் எப்படி நான் நல்லா வச்சிருந்தேன், உங்களை உயர் பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேனோ, ஒரு தாயாக அவங்க 2 பேருக்கும் உரிய நேரத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்று நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அதற்கும் நிச்சயம் தேர்தலுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வரும். அத்தனை பேரை அழைச்சு நிச்சயமாக மாநாடு மாறினார் அந்த திருமணத்தை நடத்துவது. அதனால இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மாநாடுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். உண்மையிலேயே மகத்தான ஒரு வெற்றி மாநாடு நாம் நடத்திட்டு ஒரு சரித்திரத்தை உண்டாக்கிட்டு தான் தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் உங்ககிட்ட பார்க்கணும். அதனால எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாமே புள்ளி விவரத்தோட எடுத்துட்டேன். எங்கெல்லாம் நீங்க பூத் கமிட்டி அமைச்சிருக்கீங்க, இன்னும் எங்கெல்லாம் அமைக்கல, இன்னும் எங்கெல்லாம் கொடுக்கல, எங்கெல்லாம் இன்னும் கட்சி வீக்கா இருக்கு, எங்கெல்லாம் கட்சியை இன்னும் டெவலப் பண்ணும், ஸ்ட்ராங் ஆகணும், எல்லாமே பேசிட்டு நான் பேசினா மட்டும் பார்த்தேன். அந்த பணியை செய்ய வேண்டியது யார்? பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், இலைக்கழக நிர்வாகிகள், பூத் கமிட்டி முகவர்கள், என் மகளிர் அணி சகோதரிகள், நீங்க தான் இறங்கி வேலை பார்த்து அந்த மீதி இருக்கின்ற அந்த பூத் கமிட்டிகளையும் உடனடியாக நிச்சயம் அமைத்து தர வேண்டும். செய்வீங்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? ஜெயலலிதா பாணியில கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே உங்க அண்ணி அப்படிதான் பேசுது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்க அண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு எல்லா தலைவர்களையும் சந்திச்சுட்டு இருக்க, அனைத்து நிருபர்களையும் டெய்லி சந்திக்கிற ஒரே தலைவர் உங்க அண்ணி. அது எத்தனை கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி கேட்டால் எதற்கும் அஞ்சாமல் சிங்கநிக தலைவரினுடைய மனைவியாக உங்கள் அண்ணியாக உண்மை, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடோடு அந்த செயல்களை நாம் செய்திருக்கிறோம். யாருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் எதற்காகவும் அந்த தேவையில்லை. தலைவர் எப்படியோ அப்படிதான் நானும் நம் கழகமும் இனியும் எப்பொழுதும். எனக்கு எல்லா கட்சியும் நீங்க வாட்ஸ்அப்ல நாம ஒரு செய்தி பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளின் பேரிலும், அனைத்து தலைவர்கள் பேரிலும் சிபிஐ வழக்கு, சொத்து குளிப்பு வழக்கு, லஞ்ச ஊழல் வழக்கு என்று எல்லா வழக்குகளும் எல்லா கட்சிகளையும் இதை வச்சு பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களை மிரட்டி பணிய வைக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு பாத்தீங்களா? நீங்களா பாத்தீங்களா? பெண்கள் பாத்தீங்களா? பாக்கல பாருங்க. எல்லாம் சாப்பிட்டீங்க, எங்க போனீங்க? யாரு வந்தா இன்னைக்கு அரசியல் வந்துட்டோம். நாட்டு நிலவரம் என்ன என்ன நடக்குது பெண்கள் நீங்களும் புரிஞ்சுக்கணும். தலைவர் எப்படி என்ன நம்பி இவ்வளவு பெரிய போயிருக்க, உங்களுக்கும் அந்த கடமை உண்டு. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். ஒரே ஒரு கட்சி தான் அதுல இருந்து விதி விலக்கு. அது மத்தியில ஆனாலும் சரி, மாநிலத்தில் ஆனாலும் சரி, அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த வழக்குகளுக்கோ, எந்த ஊழலுக்கோ, எந்த வஞ்சகத்திற்கோ, யாருடைய உருட்டல் மிரட்டலுக்கோ அடிபடியாம நெஞ்ச நிமித்து தலைவர் வழியிலேயே கம்பீரமாக பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்ப இல்ல, எப்பவுமே இறுதி வரை இந்த கட்சி இப்படிதான் இருக்கு. இதுல எந்த மாற்றம் இல்லை என்பதை நல்லா மைண்ட்ல பத்தி வச்சு சொல்றேன். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நெஞ்ச நிமித்தி தலைவர் நமக்கு காட்டிய பாதையில உண்மையோடு, நேர்மையோடு, கண்ணியத்தோடு, கடமையோடு உழைப்போம், அடி நடப்போம். நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நமது கேப்டன் எந்த லட்சியத்துக்காக, கொள்கைக்காக ஆரம்பித்தாரோ அதை நிச்சயம் உங்களுடன் இணைந்து
உங்க அண்ணியாகிய நான் உறுதியாக அந்த கனவு லட்சியத்தை வென்று